நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷான், நான் சொல்றத கேளு. நம்ம ரூமோட கலரை நம்ம இப்பவே டிசைட் பண்ணிடலாம். நம்ம ரூம்ல எதிரும் புதிருமா 2 செவரு இருக்குல்ல, அதுல உனக்கு பிரைட் கலர் அடிக்கலாம், இன்னொன்னுக்கு பிஸ்டல் ஷேட் அடிக்கலாம். என்ன சொல்ற? என்ன நம்ம ரூமா? நீதான் இந்த வீட்டை விட்டு போறல சோனா. அப்புறம் எதுக்கு பிஸ்டல் ஷேட், பிரைட் ஷேட்லாம்? இதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓய்யா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போலமாலோ. சரி சரி, நானும் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா, நீ கிளம்பலையா? நீயும் வா. வரணும். இந்த வெக்கங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? இப்படி பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க முன்னாடி பொண்டாட்டிக்கிட்ட இப்படி கொஞ்சம் குலாவிட்டு இருக்க. கொஞ்சம் குலாவறது வாட்? பரவாயில்ல விடுங்கண்ணா, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம சின்ன சிறுசுங்க. இவங்க பண்ணாம நாமள அப்படிலாம் பண்ண முடியும்? போது நிஷா, எத்தனை நாளைக்கு தான் புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணி சரியா தான் சொல்றாங்க. இஷான், நீ இங்க வந்து உட்காரு. சுகானா, நீ இஷான் கைய கொஞ்சம் விடுறியா? ஓ, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Sanjana. சஞ்சனா வா, வண்டியில ஏறு. சீக்கிரம் வா சஞ்சனா. ராஜ், அவங்க எல்லாம் யாரு? சஞ்சனா, கொஞ்ச தூரம் தள்ளி நான் உன்னை இறக்கி விட்டுடுறேன். அங்கிருந்து ப்ளீஸ் நீ உங்க வீட்டுக்கு போயிடு. சஞ்சனா ப்ளீஸ், அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி நீ போயிடு. இந்த ராஜு பத்தி எதுவுமே புரிய மாட்டேங்குதே. நான் என்னதான் பண்றது? போன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இந்த MP3 பிளேயர் இதுவும் என்கிட்டே இருக்கு. இதை திருப்பி கொடுக்கறதுக்கு திரும்ப அவன் வீட்டுக்கு போகணும். கத்துக்க, மருமகளை பார்த்து கத்துக்க. நமக்கு கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு நீ புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி வெக்கப்படுற. இன்னைக்கும் நான் உன் கைய சும்மா இப்படி பிடிச்சா உடனே பாத்தியா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சுத்தி சுத்தி எல்லாரும் நம்மளே பாக்குற மாதிரி பாப்ப. நம்ம ரூமுக்குள்ள நாம எப்படி இருந்தா என்ன? நீங்க என்ன பண்றீங்க? பைத்தியம் என்ன பிடிச்சிருக்கு? தள்ளி நில்லுங்க. எது எப்படியோ ஃபைனலி உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் இல்லாம இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னன்னு புரியலையா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சுஹானா விஷயத்துல நீ ரொம்ப டென்ஷனா தானே இருந்த. முதல் நாள்ல இருந்து உன் மூளையில என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சுஹானா இஷானை காதலிக்கலன்னு நினைச்ச. சுஹானாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இஷான் வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு நினைச்ச. இல்ல, நான் சொல்றது கரெக்ட் தானே? அது நான் மட்டும் என்ன பண்ணுவேங்க? சுஹானா அந்த மாதிரி பொண்ணாச்சே. எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. நான் ஒன்னு சொல்லுவாங்க.
நான் இன்னைக்கு சுஹானாவோட கண்கள்ல பயத்தை பார்த்தேங்க. அக்காவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. இப்படி ஒரு உணர்வு ஒருத்தருக்கு எப்ப வரும் தெரியுமா? நாம ஒருத்தரை விரும்பும் போதுதான் வருங்க. எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம மருமக சுஹானா நம்ம குடும்பத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. ரணு, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன அது? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ சுஹானாவை ரஜினி நிஷா கூட கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்ட. ஒரு விஷயத்த நீ எப்படி மறந்தன்னு தெரியல. ரஜினியும் நிஷாவும் இந்த ரியலேஷ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே காதலிச்சவங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷங்களா காதலிச்சவங்க. நாமளும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம வீட்டு பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவங்க கல்யாணமாகி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எந்த வித்தியாசமும் தெரியல. நீங்க சொல்றது ரொம்ப சரிதாங்க. அப்படி சொல்லணும்னா சுஹானா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இஷானை பார்த்ததே இல்லையே. அது மட்டுமா, அவங்க 2 பேரும் பேசிட்டது கூட கிடையாது. அதத்தான் யோசின்னு சொல்றேன். இந்த நிலைமையில சுஹானா என்ன செய்வா? முதல்ல அவ தன்னோட புருஷனை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அவனோட குடும்பத்தை புரிஞ்சுக்கணும், சொந்தக்காரங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு இத்தனையும் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் வேணும்ல. என்னங்க, நம்ம மருமக சுஹானா நம்ம இஷானை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம குடும்பத்தையும் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா. நீ என்ன நினைச்ச? சரி, இப்ப என்ன யோசிக்கிற? இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அது வந்து நான் இப்ப டென்ஷன் இல்லாம இருக்கேன். அப்படியே உங்கள மாதிரி. வா, வீடு ரொம்ப அழகா கட்டியிருக்காங்கல்ல? ஆமா, ரொம்ப பெரிய வீடா இருக்கு. யாரோட கண்ணும் பட்டுட கூடாது. அண்ணி, தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ. உன்னோட புது வீட்டுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய் சுஹானா. இது எப்படிங்க? ராகுல் மாப்ள, உங்களுக்கு இந்த வீட்ல நிறைய வெற்றி கிடைக்கணும், மேலும் மேலும் பெரிய ஆள் ஆகணும். அப்புறம் தான் இந்த அம்மா பிரசாதம் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் இது உங்களுக்கான ஸ்வீட்ஸ். அப்புறம் நீயே எல்லாத்தையும் சாப்பிட்றத எல்லாருக்கும் கொடு. அப்புறம்க்கா சாரிக்கா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாக்ஸி கிடைக்கல, அதுதான். அதனால என்ன பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். பூஜை முடிஞ்சிடுச்சு, ஆனா பாட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஓ, வாங்க வாங்க. இதுதான் என்னுடைய லிவிங் ரூம். அது சரி மாமா, லொடலொடன் பேசினாலும் வீட்டை நல்லா தான் கட்டியிருக்கீங்க. Taste, Ishan. This is what you call good taste. ஐம் ஷூர் பிஏஎல், இது எல்லாத்தையும் நீங்க தானே சூஸ் பண்ணீங்க. Yes. என்ன சோனா, இதை வேற நீ சொல்லிட்டியா? இப்ப அவர் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அவரோட இந்த டிசைனர் கொடுத்தா தையல் விட்டுரும். சாரி சாரி. ஆண்டி வராங்க. இது ஜெர்மன்ல இருந்து வாங்கிட்டு வந்தா. ஓ யா, அது யுஎஸ்ஏல இருந்து. ரொம்ப அழகா இருக்குல்ல? பிரமாதமா இருக்கு. இங்க இருக்கிறது எதுவுமே இந்தியன் மேக் இல்ல. எம்ஐஎல் ராகுல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் லண்டன்ல இருந்தும் பாரிஸ்ல இருந்தும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் இந்த லேம்ப் பாத்தீங்களா, கனடால இருந்து வாங்குனதுன்னு வாங்க. கனடால இருந்து ராகுல் வாங்கிட்டு வந்தான். இந்த சொல்லுங்க மாப்ள, உங்க அம்மா உங்களை கோழி நினைச்சிட்டு இருக்காங்களா? அண்ணா வணக்கம் ஆண்டி. வணக்கம் அக்கா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பிரமாதமா இருக்கு. அத்தை, மாமா, இவதான் சுஹானா, இஷான் வைஃப். ஹாய் ஆண்டி. ஹலோ அங்கிள். நல்லா இருமா. ராகுலும் அபர்ணாவும் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ரியலி? ஹவ் ஸ்வீட். பூஜை காலையிலே முடிஞ்சிருச்சு. காலையில வந்து கலந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். சாரி ஆண்டி, அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க இருந்து சாவடி பஜார் ரொம்ப தூரம் இல்ல. பஸ்ல வந்தா டைம் ஆக தானே செய்யும். இல்ல ஆண்டி, நாங்க எல்லாரும் டாக்ஸில தான் வந்தோம். ஆமா, முழுசா 250 ரூபா கொடுத்தோம். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க மிஸ்டர் கௌஷிக். ஓகே, நான் உங்களுக்கு எங்க கெஸ்ட் ரூமை காட்டுறேன். சரி. என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வாங்க. பிஏஎல், உங்க அம்மா கொஞ்சம் ஸ்னாபா இருக்காங்க இல்ல? சோனா என்ன? ஆக்சுவலி ஷீ இஸ் ரைட். அவங்க ஸ்னாப் தான்.
வாங்க, நான் உங்களுக்கு எங்க ரூமை காட்டுறேன். வாங்க. வாங்க. மேலையா? ஆமா. மொத்தம் எத்தனை பெட்ரூம்? 4 பெட்ரூம். நைஸ் டெக்கோர் பிஏஎல். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள போங்க. இது இப்படி டை சரி பண்ணு. ஷர்ட் பேண்ட் கரெக்டா இருக்கா பாரு. எல்லாம் ஓகேல? சரியா இருக்குல்ல? மேடம், இதான் நம்ம புது நோய்டா ப்ராஜெக்ட். இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜிம் இருக்கு, செகண்ட் தேர்ட் ஃப்ளோர்ல ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் முன்னாடி ஒரு கார்டன் ஏரியா இருக்கு, இந்த பக்கம் பார்க்கிங், அப்புறம் பேக் சைட்லயும் பார்க்கிங் விட்டுருக்கோம். அப்புறம் இந்த டாப் ஃப்ளோர்ல இங்க ஒரு ஹெலிபேட் வச்சிருக்கோம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேட் பார்க். நீயா? ஒரு நிமிஷம். வாவ், கிரேட், ஃபேண்டாஸ்டிக். உனக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சா? பாத்தீங்கன்னா பாத்தியா, நான் கொடுத்த இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் எப்படி? நல்ல விஷயம் இல்ல? நாம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பரத்வாஜ். சார், எனக்கு இவங்களை ரொம்ப நாளா தெரியும். நாங்க 2 பேரும் ஒண்ணா பேட்மிண்டன் விளையாடுவோம் கிளப்ல. இலேஷ் பரத்வாஜ். ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். ஆமா, இந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ண போறேன்னு நீ சொல்லவே இல்லையே. சரி, மீட்டிங் நடக்குதுல, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஓகே? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பரத்வாஜ்? அதான் தெரியும் சொல்றேன்ல. மிஸ் மெஹத் தனிஜா, இந்த கம்பெனியோட ஓனர். அது எனக்கும் தெரியும். ஓனர்? அப்பா, இந்த வருஷம் ஏதாவது டூருக்கு போலாமா? நம்ம எல்லாரும் வெளியில போய் ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நம்ம மைசூர் போனோமே, இவ்வளவு நல்லா இருந்துச்சு. பெரிய மாமி ஞாபகம் இருக்கா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். முதல்ல அன்னைக்கு முழுமையா குணமாகட்டும், அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து இந்தியா கேட்டுக்கு போலாம். என்ன? அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா சாப்பாட்டை எங்கேயே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். அங்க அப்படியே பாயை விரிச்சு போட்டு கார்டன்ல உட்காந்து சாப்பிடலாம். போட்டிங் கூட போலாம். சின்னமாமா ப்ளீஸ் காமெடி பண்ணாதீங்க. என்னங்க, நாம இந்த தடவை வேற எங்கேயாவது போலாம். இப்பதான் சுஹானாவும் நம்ம கூட வருவாளே. எங்க போக பிளான் போடுறீங்க? டூர், ஃபேமிலி டூர். ரியலி? வாவ். பாத்தீங்களா ஆலோக், இப்ப வேற வழியில எங்கேயாவது போய் தான் ஆகணும். சுஹானாவும் ஆசைப்படுறா. சீக்கிரம் பிளான் போடுங்க. சரி, பிளான் போடலாம். நிச்சயமா எங்கேயாவது வெளியே போலாம். ஆனா எங்க போலாங்கிறத சுஹானாவே சொல்லட்டும். நான் சொல்லணுமா? சொல்லு. இந்த டூரை நாம இஷானும் சுகானாவுக்காக தான் போவோம். சுவிட்சர்லாந்து போலாமா? பார்த்து மெதுவா டீ எடுத்து குடிங்க. பாத்துப்பா. குடிங்க. பாரிஸ்? சுகானா, இந்த உலகத்துல ஒரு சின்ன நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் தான் இந்தியா. இந்தியாலயே ஒரு சின்ன ஊர் இருக்கு, அதுக்கு பேர் தான் டெல்லி. டெல்லியோட 500 கிலோமீட்டருக்குள்ளேயே சொல்லு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனோட பங்களா மணாலில இருக்கு. அந்த பங்களால போய் தங்குவோம். அங்க இருந்து ஊரை சுத்தி பார்ப்போம். இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அங்க தங்கறதுக்கான செலவு கிடையாதுல்ல. அதுவும் இல்லாம மணாலி நல்ல இடம் தானே. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. அப்ப சிம்லா மணாலி டன். ஒரு நிமிஷம், அங்க மலையில தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கஷ்டமா இருக்காதாமா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ரஜினி சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் ராதாவும் அப்பா அம்மா கூட இங்கேயே இருந்துடுறோம். நீங்க எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வாங்க. இல்ல போனா எல்லாரும் ஒண்ணா போலாம், இல்லனா வேண்டாம். ரமேஷ் கூட லீவ் போடுவாரு, நம்ம எல்லாரும் போலாம். அட, இலேஷன் ஆபீஸ்ல இருந்து வரலையே. ஃபோன் பண்ணியா நிஷானி அவனுக்கு? இலேஷனால வந்துருவாரு. முதல்ல நம்ம எல்லாரும் எங்க போறதுன்னு டிசைட் பண்ணுங்க. அதோ இஷானனும் வந்தாச்சு. இஷானன நம்ம எல்லாம் ஊர் சுத்த போறோம், அதுவும் மணாலிக்கு. அதான் மணாலியை கேன்சல் பண்ணிட்டோம்ல.
என்னம்மா ரஜினி நீ தானே சொன்ன அப்பா அம்மாவுக்கு அங்க பிரச்சனை ஆயிடும்னு. வேற எங்க போறது? என்ன நிஷா, நிறைய இடம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. சரி, எப்படியும் நம்ம எங்கேயாவது போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா எங்க போறதுங்கறத சுஹானாவே சொல்லட்டுமே. தயவு செஞ்சு இந்தியால இருக்கிற இடமா சொல்லுமா. சொல்லு சுஹானா. இஷான், நீ எங்க போற? மா என் ரூமுக்கு ஒரு டீ கொடுத்து அனுப்புறீங்களா ப்ளீஸ்? ரொம்ப டயர்டா இருக்குமா. கோவா? அவ்வளவு தூரமா? இல்ல 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 500 கிலோமீட்டருக்குள்ள சொல்லு. ஆக்ரா. இது நல்லா இருக்கு. ஓகே. சரி சரி, அங்க போலாம். லெட்ஸ் கோ ஆக்ரா. அப்படின்னா சரி, தீபாவளி நேரத்துல நம்ம ஆக்ராக்கு போறோம் கன்ஃபார்ம். நம்ம கஷ்யப் குடும்பத்தோட அம்பிகாபதியும் அமராவதியும் சந்தோஷப்படுவாங்க. லெட்ஸ் கோ ஆக்ரா. இஷான், நாங்க கீழே எல்லாரும் பிக்னிக் போறத பத்தி பிளான் போட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா இங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? இந்தா. அட, நீ ஏன் இப்படி இருக்கியோ எனக்கு தெரியல. ஓ ஏன் ஸ்வீட்டு என்கிட்ட வா. இந்தா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா இல்ல பிக்னிக் எங்க போலான்னு முடிவெடுக்கிற உரிமைய என்கிட்ட கொடுத்துட்டாரு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா ஆக்ராவை விட பெட்டர் ஆப்ஷன் கோல்டன் கட்ச். மொத்த ஃபேமிலி கூட அங்க போனா ஜாலியா இருக்கும்ல. எப்போ பிக்னிக்கு போறோம்? உன் காதுல வெள்ளியா? அதான் எல்லாரும் தீபாவளிக்கு போலான்னு சொன்னாங்களே. அப்ப தீபாவளி வரைக்கும் நீ இங்கே இருக்க போறியா சோனா? வேற எங்க போறேன்? பெரியம்மாவுக்கு உடம்பு நல்லாயிடுச்சு சோனா. இன்னும் 2-3 நாள் அவங்க முழுசா குணமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மாவுக்கு உடம்பு நல்லாயிடுச்சு சோனா. இன்னும் 2-3 நாள் அவங்க முழுசா குணமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குல்ல இங்கிருந்து போறேன்னு நீ சொன்ன. முதல்ல ஸ்வீட்டியோட ஃபங்க்ஷன், அப்புறம் பாட்டியோட ஃப்ரெண்டு. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நீ போறது தடப்பட்டு போகுது. ஆனா இப்போ பெரியம்மாவுக்கும் குணமாயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்க இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை சுஹானா. இன்னும் நீங்க யாருக்காக இருக்க போற? என்ன கேட்டா இதுதான் சரியான வாய்ப்பு. நீங்க இருந்து போறதுதான் நல்லது. இங்கே இருந்தனா திரும்ப வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஆகும், அப்புறம் நீங்க இருக்க வேண்டியதுதான். ஆமா, நீ எழுதின லெட்டரை யாரு பார்த்தா? யாருமே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ அந்த லெட்டரை எழுதுனல சுஹானா? இந்த டேட்டை மார்க் பண்றேன். நிச்சயம் உனக்கு சந்தோஷமா இருக்கும்.
வீக்கெண்டாக வேற இருக்கு நீங்க இருந்து நேராக போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். அப்புறம் ஹனிமினி கூட நீ சந்தோஷமா சுதந்திரமா செலிப்ரேட் பண்ணலாம். என்னாச்சு சுகானா? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? கேலண்டர் எதுக்கு தேவையில்லாம கிழிச்சு போட்ட? அது ஏன் இஷ்டம். சோனா, இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி ஹைப்பர் ஆயிட்டு இருக்க? தப்பா ஏதாவது நான் சொன்னா என்ன? ஒவ்வொரு தடவையும் நீ ஏதாவது எமோஷனல் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இங்கிருந்து போக முடியாம இருக்க. சோனா, உனக்கு என்ன ஆச்சு? நத்திங், ஒன்றும் இல்லை. ஆமா, உனக்கு என்ன கவலை? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? உனக்கு நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும், அவ்வளவுதானே?